மக்களே, எலுமாத்தூரில் பாலு போர்க் ஸ்டால். சிவகிரியில் எங்கேயுமே கறி இல்லை. ஸோ எப்போ வந்தாலுமே இங்கே வந்து கறி இல்லாமல் போகிறதுக்கு சான்சஸே இல்லை. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிய கடை. எக்கா எத்தனை வருஷமாக நம்ம கடை இருக்குது? 27 வருஷமா. 27 வருஷமாட்டி எங்கப்பா. ஒரு 1.5 கிலோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெயிலுக்கு குளிர்ச்சி ஊட்டும் பன்றிக்கறி வந்து பார்த்தீங்க அப்படின்னா வறுக்க போகிறோம். ஓகே மக்களே, அவ்வளோதான். அக்கா கறி வெட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அக்கா பீஸ் நல்லா கணக்கா பெருசும் இல்லாமல் சின்னதும் இல்லாமல் மீடியமாங்கக்கா. ஆக்சுவலாக இந்த கடை வந்து பார்த்தீங்க அப்படின்னா எலுமாத்தூர் எங்கள் ஊர் பக்கத்தில் தான். இங்கே வந்து 27 வருஷமாக சொன்னாங்க. பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹோட்டல் செட்டப் செம்மையாக இருக்கும். நம்ம இன்னொரு நாள் வந்து இங்கேயே கறி எடுத்து கொடுத்து அக்கா வந்து வறுக்க சொல்லுவோம். ஸோ ஒரு நாள் பண்ணலாம். ரெண்டு தக்காளி போதும். மிளகாலாம் எடுத்தான்ட்டேன். ஓகே மக்களே, அடுத்த கட்டமாக எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா நம்ம அண்ணாவுடைய வீடு இருக்கா பாருங்க, வந்தாச்சு. ஸோ நம்ம அண்ணாவையும் கூட்டிக்கிட்டு தான் அண்ணாவுடைய இடத்துல வச்சு சூப்பராக பண்ணுறோம். அண்ணா வந்து தினகரன் அண்ணன் ஐடி காய், சென்னையில் இருக்கா அப்படி. ஸோ அவரை பற்றி உங்களுக்கு தெரியும். நம்ம ஆல்ரெடி அண்ணாவுடைய ரூமுக்கெலாம் கூட சென்னை போயிடுவோம். ப்ரோ ஹவ் ஆர் யூ ப்ரோ? நல்லா இருக்கேன் ப்ரோ. ஓகே வந்தாச்சு. ரொம்ப நாள் ஆச்சு ஏன் ப்ரோ நம்ம செட்டில் கறி வருது. ஆக்சுவலாக நம்ம இந்த புது சேனல் ஆரம்பித்ததுக்கப்புறம் இங்கே நம்ம ஒரு வீடியோ கூட பண்ணவே இல்லை மக்களே. ஆக்சுவலாக பழைய சேனல் இருந்தப்போ இந்த இடத்துல வந்து பியர் சிக்கன் சொல்லிட்டு ஒரு டைம் செஞ்சோம். அது இந்த சேனல்லே போட்டிருப்பேன். பட் ஆனால் அது பழைய சேனல் இருக்கிறப்ப பண்ண வீடியோ. ஓகே கப்பா இருக்கார். அவ்வளோதாங்க, எழுதி ஜம்முன்னு அடிச்சாச்சு. யூஸ்வலாக வந்து பன்னிக்கறிக்கு வந்து இந்த தக்காளி தேவையில்லை. இருந்தாலும் ஒரு 2 தக்காளி போட்டோம் அப்படின்னா அது நல்லா இருக்குன்னு வைங்களேன். தப்பு இல்லை, தக்காளி போடாமலும் செய்யலாம்.
மாமா நலமா? வணக்கம் மக்கள். மக்களே மாமா வந்துட்டார். வெல்கம் மாமா, வாங்க. பழம் கொண்டாந்துருக்கீங்களா மாமா? என்ன மாமா செவ்வாழை பழத்தோடு வந்துட்டீங்களா? வாடாடாடாடா, இயற்கையாக பழுத்த வாழைப்பழம். செம்ம, பார்த்தாலே தெரியுது. நமக்கு உயிர் மாமா அது. அது குறிப்பாக இந்த கடையில் வாங்குற மாமா பெரிய பழம், அதை விட இது தார்லேயே பழுத்த பழம். கரெக்டா? கண்டிப்பா. அதனால நல்லா இருக்கு. இது இயற்கையாக பழுத்த பழம் மக்களே. சைஸும் பார்த்தீங்கன்னா சின்னதாக இருக்குது பாருங்க. அரும் மாமா, சூப்பர். டன். சூப்பர். இப்போ வரைக்கும் நம்ம சமையல் செஞ்சுக்கிட்டு இருந்த மக்களே, அதாவது எல்லாமே எல்லாம் ரெடி பண்ணி வச்சோம். இதுக்கு மேலே செய்ய வேண்டியது மாமனுடைய வேலை. மாமா நீங்கள் தான் மாமா ஆரம்பிக்கணும். ஆமாம்மா, அடுப்பு இதுதான். கேஸு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. என்ன மாமா, விறகு வச்சிடலாமா? சரி, ஓகே. பாலை மட்டும் இருந்தால் போதுங்களா? பண்ணிப்பலாம்ங்களா? சரி, ரைட்டு. அவ்வளோதான் மாமா. மக்களே, மோகமாமான்னு கிடந்தீங்க, வந்துட்டாருங்க உங்கள் மோக மாமன். மாமா, மக்களை கிட்ட என்ன ஏதாவது சொல்லுங்க மாமா. நல்லா இருங்கன்னு சொல்லுங்கள் ஒரு வார்த்தையை. உங்களை ரொம்ப ரசிக்கிறாங்க மாமா. இந்த வீடியோவில் கமெண்ட்ஸ் பாருங்கள். நன்றி மக்கள். அரசியல்வாதியாக மாறிட்டார். எலெக்ஷன் வேறு வருது மாமா. எந்த கட்சிக்கு ஓட்டு போடுவீங்க? எது ஜெயிக்குதா அந்த கட்சியை ஓட்டு நான் ஓட்டுன்னு அர்த்தம். அப்படியா? சரி. பற்ற வச்சிட்டிங்களா? அவ்வளோதான், கொளுத்திட்டாச்சு. குச்சி உரசனது இல்லை, கை பட்டாலே பற்றிக்கு ஃபயரு. ஃபயர் மாம்ஸ். ஆஹா, ஜம்முன்னு அக்னி பாருங்க, அருமையாக இருக்குது மாமா. கறி எடுத்து உடனே போடணும். சரிங்க மாமா, போட்டுடலாங்க. கறி போட்டு எல்லாத்தையும் உடனே இறக்கி விட்ருவேன். ஓகே மாமா, இறக்கிடலாம். கறி எடுத்துங்க, எடுத்துட்டா. அதான் கறி வந்துடும் பாருங்க, வந்துருச்சு பாருங்க. அவ்வளோ தண்ணி எங்கள் அளவு இருக்குது மாமா. வாங்க இறக்கி விடுங்க கறியை. அள்ளி போடுங்க மாமா, தண்ணியாக இருக்கும். ஓகே மக்களே, ஆஹா கறியை பாருங்கள், சும்மா அப்படியே செவக்க. ஏமாம்மா நல்லாக்குதுங்களா? ஓகே, நம்ம 2 டைம் அலசிட்டோம் மாமா. அலசிட்டேன், எல்லாம் அருமையாக அலசிட்டேன் மக்களே. ஆஹா, பன்றிக்கறியை பொறுத்த வரைக்கும் எண்ணெயோ கடுகோ எதுவும் தேவையில்லை. சொல்லுங்க மாமா. ஓகே, இதெல்லாம் நம்ம மாமா ஸ்பெஷலிஸ்ட்டு. அதில் தான்டா நான் ஸ்பெஷலிஸ்ட்டு அப்படிம்பாரு. மாமா ஷிஃப்ட் முடிஞ்சதுங்களா? ஒர்க் முடிஞ்ச கையோட வீட்டுக்கு போயிட்டு வந்தீங்களா? நேரம் வந்தீங்களா? வீட்டுக்கு போயிட்டு கோழிக்கு இற வச்சு தான் வந்துருக்குறீங்க. நாள் அதனால தான் எங்களுக்கு வாழைப்பழம் கிடச்சிருக்குது. ஆஹா, எல்லாமே உங்களுக்கு தயார் பண்ணி வச்சிட்டேன் மாமா. உங்களுக்கு இந்த டைம் சிரமத்தை கொடுக்கல. மிளகாய் போடலாமா? ஃபஸ்ட்டு போடலாம். காரத்துலேருந்து போடலாம். ஓகே, காரத்துலேருந்து போகலாம். ஃபஸ்ட்டு வந்து காரம் ரெடி. அடுத்தது கறி வேப்பிலை போட்டு விடுங்க, எதையோ 2. அவ்வளோதாங்க. அடுத்து கறிவேப்பிலை போட்டோம். நெக்ஸ்ட்டு மாமா தக்காளிங்க. நெக்ஸ்ட்டு மக்களே தக்காளி. செம்ம. நெக்ஸ்ட்டு பூண்டு. ஆஹா, இஞ்சி பூண்டுன்ட்டாரு. நெக்ஸ்ட்டு மக்களே பூண்டுங்க. ஆஹா, சூப்பரே. அடுத்த கட்டமா வெங்காயம். கலர்ஃபுல்லாக இருக்குது மக்களே. சூப்பர் டாப்பு டக்கர். அவ்வளோதான், சமையல் முடிஞ்சதுங்க. ஆஹா மக்களே பாருங்கள், எல்லாமே நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸு வேறு மாதிரி உள்ள போட்டாச்சு மாமா. அடுத்தது மாமா டேஸ்ட்டுக்கோசரம் உப்பு. ஓகே, உப்பு பொறுத்த வரைக்கும் இந்த கறிக்கு குறைவாக போட்டுட்டு பத்தலைன்னா போட்டுக்கலாங்க.
மாமா அடுத்தது கறி மசாலா மஞ்சள் மஞ்சள் இருக்கு மாமா, இங்கே வாங்க, வச்சுருக்கிறேன், வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்தேன். அப்பா இந்தாங்க. காட்டு மஞ்சள் தூளா? வீட்டு மஞ்சள் தூள் தானே. அடுத்த கட்டமாக மஞ்சள் தூளுங்க. சரிதா? கறி பாருங்க மக்களே, எப்படி இதாகிட்டு இருக்கு பாருங்க, கலரு அந்த உருண்டமும் உருண்டை வருது பாருங்க, தெரியுதுங்களா? அடுத்தது வாட்டருங்களா? வாட்டர் இன்னும் நிறைய வாட்டர் ஊற்றணும் மக்களே, நல்லா நிறைய வாட்டர் ஊற்றி வச்சோம்னா தான் கறி வந்து நல்லா வெந்து வரும். ஓகே டன். மக்களே பாருங்கள் மக்களே, என்னென்ன ஓட்டம் எல்லாமே பார்த்துருப்பீங்க, ஜம்முன் இருக்குதுங்களா? நெக்ஸ்ட் இதில் மசாலா ஆட் பண்ணோம்னா போதும். அண்ணா மசாலா ஆட் பண்ணிடலாமா? ஓகேண்ணா. கறி மசாலாங்க, சக்தி கறி மசாலா போதும் 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 போதும். ஆல்ரெடி வேறு பச்சை மிளகா வேறு போட்டிருக்கு மாமா, அப்படியா? கிளறி விடலாங்க மாமா. ஆஹா, என்ன மாமா எதாவது சொல்லுங்க மாமா, எதாவது சொல்லுங்க மாமா. சாப்பிடும்போது சொன்னால் பரவாயில்ல. சாப்பிடும்போது சொன்னால் பரவாயில்லையா? மக்களே தட்டுக்கு இனி வேலை இல்லைங்க, தட்டு இல்லாமல் வேகட்டும். ஆஹா மாமா வாசம் கொளுத்துது மாமா. அங்கே வாருங்க மக்களே, சும்மா ஜம்முன்னு வந்துக்கிட்டு இருக்கு, வேற மாதிரி ஸ்மெல் அடிக்குதுங்க, செம்மையான வாசம் மக்களே, ரியலாக சொல்கிறேன். எப்படின்னா இருக்குது வாசம்? வேற லெவலில் வாசம் அவ்வளோ சூப்பராக இருக்குதுங்க. ஆஹா அட்டா மாமா கறி உருண்டுக்குச்சு. கறி இந்த வாரில் அப்படி வந்துடும். புரியுதா இல்லையா? புரியுது மாமா, புரியுதா? இங்கே நம்ம மன்சூர் மாமா வருவார் மக்களே, வருவார். இல்லை மன்சூர் வீட்டுக்கு போகலாம், அவ்வளோதான். ஜாலியாக சுற்றி உட்காந்துக்கிட்டு எப்படா கறி வேவு 2 பீஸ் ஆட்டையை போடலாம்ட்டு எல்லாத்து மைண்ட்லேயும் ஓடிக்கிட்டு இருக்கு. அண்ணா இது என்னது உள்ள மீசு குருத்தி மீன் இருக்குது மாமா, இங்கே வந்து வருங்க, சைனா மீன், சைனாவில் ஆப்பிரிக்கா மீன் போட்டுருங்க சாங்கியத்துக்கு. ரைட் மாமா, எவ்வளோ நேரம் மாமா ஆகும்? 10 நிமிஷம். 10 நிமிஷம் மக்களே. அடுத்த கட்டாமல் உப்பு பார்த்துடலாம் மாமா. மாப்பிள்ள பார்க்கலாம் வாங்கண்ணா. அதான் பார்த்துடலாமா? பார்த்துடலாம். அப்படி பார்த்துடலாம்ல. கொஞ்சமாக கொடுங்க தலை. ஊதுங்க ஆமாம் கொடுங்க, நாங்களே ஊதிக்கிறோம். கொஞ்சம் போடணும். கரண்டி தேவையில்லையா? கரண்டியெல்லாம் தேவையில்லை மாமா. இதை கையை கரண்டி கையை வீச்சு நிறைய சூரி புரியுதா? பரவாயில்லையா? வந்துருச்சுண்ணா அட்டகாசமாக இருக்கணும். உப்பு 2 ஓடுறியா? உப்பு 2 போட்டுக்கலாம் மாமா. மக்களே பாருங்கள், நல்லா கிரேவி கணக்காக போகுது. ஸோ ஒரு சாப்பாட்டுக்கு வந்து உப்பு பத்தாதுங்காட்டி ஒரு 4 உப்பு மட்டும் போட்டு. ஆனால் இந்த கறி பொறுத்த வரைக்கும் மற்ற கறி மாதிரி அதிகமாக போட்டுறாதீங்க, அப்போ ரொம்ப அதிகமாகிடும். எல்லோரும் சரியான வெயிட்டிங்கில் இருக்கிறோம், எப்படா ரெடி ஆகும்னு. அவ்வளோதான். ஒரு கொதி கொதிச்சு இன்னும் கொஞ்சம் நல்லா கிரேவி ஆச்சுன்னா ஜம்முன்னு இருக்குங்க. தம்பியா மக்களே, அடுத்த கட்டமாக கொத்தமல்லி தழை. அவ்வளோதாங்க, கிட்டத்தட்ட வந்து கிரேவி ஆயிடுச்சு. அண்ணா நீ சாப்பாட்டு கிரேவி பத்தாதுன்னு நினைக்கிறேன். இதோ கொஞ்சம் தான் இருக்குது. கொத்தமல்லி தழை போட்டலாமாண்ணா? ஆஹா சே
செம்ம மக்களே, அவ்வளோதாங்க, வேலை முடிஞ்சுண்ணா. வேற மாதிரி கடைசியாக கலரிக்கலாம், அவ்வளோதான். இப்போ இறக்கி வச்சிட்டோம்னா போதும். மக்களே, தரமாக ரெடி பண்ணியாச்சுங்க. சாப்பிடலாமா? வேற மாதிரி. வாவ் மக்களே, தெரியுதா? சும்மா அப்படியே ஜம்முன்னு மாமா நாடகம் மாசத்துக்கு அப்படியே சாப்பிடலாம். சாப்பிடலாமா? வாங்க மக்கா சாப்பிடலாம். ஓகே, ஐ ஆம் ரெடி. மக்களே, மாமா, அண்ணா, ஆரம்பிச்சிடலாம். மக்களே, இங்கே பாருங்க, இலையெல்லாம் வந்துருச்சு. மாமா எனக்கு கொஞ்சம் இதாக இருக்குது மாப்பிள்ள, அழுக்காக இருக்குது, கழுவிடலாம். சோப் போட்டு வாஷ் பண்ணுறோம். கொழுப்பு மாமா. மூளை குழம்பெல்லாம் மூளையாக தான் சிந்திக்கிறீங்க. மூளை வெளியே தெரியுதா? மூளை நல்லாவே தெரியுது. மாமா ஏய், வாஸ்து வலிக்கிற மெத்தட் வருங்க அப்படின்னு ஸ்ப்ரேயர் மாதிரி நட்டு நொறுக்கிறாருங்க. மக்களே, என்னென்னு கேட்டிங்கன்னா, இங்கே தான் உட்காந்து சாப்பிட போகிறோம். ஸோ மண் புழுதி பறக்குன்னு சொல்லிட்டு தண்ணி கொஞ்சம் இது பண்ணிட்டோம்னு வைங்க, புழுதி பறக்காது. அதுக்கோசரம் இந்த மெத்தடு பார்த்தீங்களா? கையிலேயே பல வித்தை வச்சிருக்கிறாருங்க இவர். காட்டரிசி சாப்பாடு எப்படி ஜம்முனே? காட்டரிசி காட்டுக்குள்ளே சாப்பாடு. ஆமாம், வச்சுடலாம் மாமா. ஒரே இலையில் போடலான்னு நினச்ச மக்களே, அப்புறம் அண்ணன் வந்து நிறைய இலை எடுத்துகிட்டு வந்துட்டார். சரின்ட்டு சிறப்பு மாமா, முடிச்சுடுங்க. மாமா அப்போ கொலை வெட்டணும். எஸ், கொலை வெட்டி தான் தண்ணி ஊற்றணும். அவ்வளோதான். ரைட் ரெடியாக வச்சு வெட்டி மக்களே, போட்டு சாப்பிடலாம் மக்களே. ஆஹாஹா, சிறப்பு. வச்சு இன்னொரு கரண்டி வச்சிடலாம். ஆஹா, ஓகே, டன். மாமா சாப்பிட்லாமா? சாப்பிடலாம்ல. ஓகே மக்களே, சாப்பிட்லாம். வேற லெவல். ஃபோன் வேறு வந்துருச்சு அண்ணனுக்கு. ஓகே மாமா, அப்பா சேஸ் மக்களே. எல்லாமே கேட்டாக்கல்ல, அட்டகாசம். சூப்பர் மக்களே. எந்த கறிக்கும் அந்த கறி வந்து சிம்பிளாக செஞ்சாலும் அட்டகாசமாக இருக்குது. எப்படி செஞ்சாலும் சூப்பராக இருக்குது. பார்த்துருப்பீங்க செய்யும்போது. இது மெனக்கிடவே தேவையில்லைங்க. எல்லாத்தையும் போட்டு நீங்கள் தீ மட்டும் அடிச்சு தண்ணி ஊற்றி தீ அடிச்சு விட்டிங்கனாலே வெந்துடும். ஆனால் எப்படி இருக்கு? சூப்பர், நல்லா வந்திருக்கு. பாரெல்லாம் நல்லா வந்திருக்கா? மக்களே, இங்கே பாருங்கள், வேக்காடை பாருங்கள், தெரியுதா? சதையும் நல்லா வெந்திருக்கு. அதே அட் த சேம் டைம் வாரு பாருங்க, வாரு இதா நல்லா துண்டாக வருது பாருங்க, சதை வாரு. ஆஹா, ஒரு அணியாக இருக்குது. சாப்பிடலாமா? ஓகே மக்களே, சாப்பிடலாமா? இங்கே பாருங்க, சதை வாரு எல்லாமே இருக்குது. அண்ணா சேஸ். ஓகே, சேஸ். கொஞ்சம் கிரேவி டிப் பண்ணி உண்மையாலுமே வெகு நாள் ஆகி போச்சு மக்களே பனிகள் செஞ்சு சாப்பிட்டு. ஹலோ, வாரு குழப்பு சொல்லு, என்ன மேட்டர்னு சொல்லு, என்ன மேட்டர் சொல்லு. பக்கத்தில் வருது. ஏய், ஓடியா அப்படிங்குது. விட்டு கொடுத்துருது. பெண்களுக்கு முன்னுரிமை கொடுக்குறாரு சேவல். அவர் எதுக்கு கொடுக்குறாருன்னு எல்லாத்துக்கும் தெரியும். சரிங்க மக்களே, சாப்பாடு வித்து குழம்பு சாலமா வித்து கறி. அருமையாக இருக்குது, அட்டகாசமாக இருக்குது.
மக்களே பெருசாக கிரேவி இல்லாத மாதிரி நினைப்பீங்க, தண்ணி மாதிரி இருக்குன்னு சொல்லி. இந்த டேஸ்ட்டு வார்த்தைகளால் சொல்ல முடியாது. ஸோ ஐயோ, கறி மசாலா மட்டும்தான். இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயம் இடித்து போட்டோம், தக்காளி சும்மா 1 அரிஞ்சு போட்டோம், கறிவேப்பிலை 4 கறிவேப்பிலை, கொத்தமல்லி தழை, பச்சை மிளகா, மஞ்சப்பொடி, உப்பு எல்லாமே சேர்ந்து தரமான காம்போங்க. என்ன நான் முக்கால்வாசி நோட்டை நீங்கள் கொஞ்சோண்டு வச்சுக்கிறியா? அப்படியே கொஞ்சம் சாப்பிடுவேன். வீடியோ எடுத்துகிட்டே இருந்தேன், என்னமா பண்ணுறது, லேட் ஆகுதுல்ல. மக்களே, அண்ணா கிரேவி அண்ணா, ஆஹா அட்டா 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 அட்டா. செம்ம டேஸ்ட்டு. எல்லாரும் சாப்பிட்டு கை கழுவிட்டாங்க. நான் தான் மக்களை கடைசி. எப்பவுமே கடைசி ஆமாப்ல. நாம் வீட்டில் எடுத்துருந்தா கடைசியாக தான் ஆகு. அதான் நான் கொஞ்சம் பொறுமையாக தான் மக்களை சாப்பிடுவேன். இருக்கும் மாப்பிள வீடியோ எடுத்து வாங்க சாப்பிட்டுட்டு மாப்பிள. ஆமாம், தட்டு சக்குச்சோரா. அந்த எனக்கு கறியெல்லாம் கூட எனக்கு கறி போகுது. டவுட் பாரு எப்படி மக்களே, என்னதான் இலையில ஓட்டு கடைசியாக சாப்பிட்டாலே இந்த ஃபைனலாக அந்த சட்டியில் ஓட்டு பெறட்டுற டேஸ்ட் இருக்கு பாருங்க. எங்க வாங்க செம மக்களே. மக்கள் இது சட்டியாக சாப்பிடுவாங்க. அவ்வளோ அட்டகாசமாக இருக்கு மாப்பிள. கொடுப்பன வேணும் திங்கிறதுக்கு. கமல் விட்டு ஆட்டு போகிறேன்.